ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என்ன ஸ்பீஷீஸ் இது? Hi guys, welcome to Vlogs by Diyanka. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மலேசியால டே 1. இன்னைக்கு நாங்க என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் சூர்யா கேஎல்சிசி மால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்கு. ஸோ அந்த மால் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நிறைய அக்வாரியம் இருக்கு, அக்வாரியா கேஎல்சிசி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்குங்க அந்த அக்வாரியம். அது ஒரு அண்டர் வாட்டர் அக்வாரியம் மாதிரி இருக்கும், டோம் மாதிரி இருக்கும், மேல உங்களுக்கு வாட்டர் இருக்கும், நீங்க நடுவுல போற மாதிரி இருக்கும். நிறைய எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ்லாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஈவினிங் இன்னுமே பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கிற, அதாவது மலேசியாவுக்கு வந்தா இதை பார்க்காம கிளம்பவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை நம்ம ட்வின் டவர் பார்க்க போறோம். ஸோ அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். நம்ம ஹோட்டல்ல இருந்து ஜஸ்ட் 1 பில்டிங் தள்ளியே மெக்டி இருக்கு. ஸோ அங்க போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நம்மளுடைய பிளானை கண்டினியூ பண்ணலாம். ஓகே. இது ஐஸ்கிரீம் ஷாப்பா? இங்க பாருங்க, நம்ம ஹோட்டல் பக்கத்துலயே இருக்குங்க. இந்த ஷாப்ஸ் எல்லாமே ஹோட்டலுக்கு அடுத்த பில்டிங் நம்ம இறங்கி வந்தோடனே இருக்கு. இங்க பாருங்க, பெட்டி கடைலாம் இருக்குது. ஸோ மெக்டியில் நமக்கு ஆஸ் யூஷுவல் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலி நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்கிற மெக்டிக் வந்திருக்கோம். ஸோ 2 எக் ரேப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம இந்தியாவில் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும். பட் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் 11 RM. ஸோ நம்ம 2 வாங்கியிருக்கோம். ஸோ 11 22 RMs ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மெக்டியில் நல்லா இருந்தது. எக் ரேப் பார்த்துருப்பீங்க. மோனோ ரயில் ஸ்டேஷன் நம்ம ஹோட்டல் இருக்கு இல்லையா, இந்த ஹோட்டலுக்கு பேக் சைடு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே போய் பார்ப்போம். ஸோ இப்படி போனால் ஹோட்டலுக்கான லாபி மேலே ஏறலாம். அண்ட் பக்கத்துலேயே ஸ்டெப்ஸ் மாதிரி போது பாருங்க. அப்படியே பேக் சைடில் போகணும். இங்கே பாருங்க, பயங்கரமா இருக்குல்ல. நம்ம அப்படியே வெளில வந்தோம்னா இது ஹோட்டலுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா பேக் சைடு வந்துருச்சுங்க. இதுவே இங்க பாரு, ஒரு ஷாப்ஸ் மாதிரிலாம் போட்டுருக்காங்க பாரு. ஃபுல்லா ஏதோ சாப்பாடு ஐட்டம், இதெல்லாம் ஏதோ ஜூஸ் ஐட்டம்ஸ். நம்ம அந்த சைட் போயிடலாம். இங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் ஃபுல் ஷாப்ஸுங்க. நம்ம போயிட்டு வரும்போது பார்ப்போம், இருந்ததுன்னா கண்டிப்பா தான் வாங்குவோம்.
போண்டாம இருக்கு. நம்ம ஹோட்டல் வந்து இறங்கி பேக் சைடு வந்தோம்னா அங்க இருக்குங்க ராஜா சோழன். நான் நினைக்கிறேன் நம்மளுடைய ராஜராஜ சோழனுடைய பேரை தான் வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் வந்து இங்க வந்து ஆதிக்கம் படைச்ச சில ஹிஸ்டரிஸ்லாம் இங்க இருக்கு. மலேசியாலயே இருக்கு. என்ன ஜி மலேசியான்ட்டு நியூயார்க்னு ஷர்ட் போட்டிருக்கீங்க? அதான் கிடைச்சது, மலேசியான்னு கிடைக்கல. ஓரமா வருது வேற அப்படியே மேலே ஏறி போயிடலாம். வா. ராஜா சோழன் மோனோரேல். இங்க பாருங்க, ராஜசூலன் மோனோரயில் ஸ்டேஷன் வந்து இது. கேர்ஃபுல். அண்ட் இங்க வந்து ஒரு ஸ்டீப்பா படிக்கட்டு இருக்கு, ஜாக்கிரதையா இறங்கணும். இங்க இருக்குங்க டிக்கெட் வெண்டிங் மெஷின்ஸ் இருக்கு. நல்ல மனுஷனா இருக்காருங்க. சூப்பருங்க. அதாவது ட்ரெயின் டிக்கெட் மோனோரயில் டிக்கெட் எடுக்கலான்னு வந்தோம். நல்ல மனுஷன் அவர். வந்து நீங்க டிக்கெட்டே எடுக்க வேண்டாம், இப்படி இறங்கி ஆப்போசிட் சைட் கிராஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்சுவலி நான் வந்து கூகுள்ல செக் பண்ணும்போது என்ன சொல்லுச்சுன்னா, இந்த மாதிரி மோனோ ரயில்ல ஏறி ஜஸ்ட் 1 ஸ்டாப் இறங்குனீங்கன்னா அங்க இருந்து 5 மினிட்ஸ் வாக் அப்படின்னு. சோ அந்த பிளான்ல தான் வந்தேன். பட் இங்க வந்தா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சோ நம்மளுக்கு 3 RM சேவ்டு. ஆமா, சரி பாப்போம் எப்படி இது எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்றத பாப்போம். நமக்கு வந்து நடக்கிறதுக்கே வந்து தனியா வழி இருக்குங்க. எல்லாமே ஆக்சுவலி கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, பயப்படவே வேணாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுனாங்க இந்த மாதிரி லோக்கல் பீப்பிள்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. லெஃப்ட். ஓகே ஓகே ஓகே, थैंक यू. அண்ட் பஸ் ரூட்ஸ்லாம் இருக்குங்க. உங்களுக்கு பஸ் கம்ஃபர்டபுள்னா நீங்க பஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அங்கே ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணோம், வாக் பண்ண ஆரம்பித்தோம். இதுதான் அப்படியே ஒரு வாக் தாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க, தாராளமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற மணி எக்ஸ்சேஞ்ச்லாம் இது எல்லாமே ஒரு ஃபுட் பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. ஈஸியா நம்ம இங்க இருந்து அப்படியே ரோடு கிராஸ் பண்றது இது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு. மேல போட்டிருக்காங்க பாருங்க, போட்டிருப்பாருங்க சூர்யா கேஎல்சிசி அக்வாரியம் கேஎல்சிசி எல்லாமே இந்த லெஃப்ட் போமா. இது நம்ம அந்த பூஜ் கலிஃபா நடந்து போனோம், அந்த இடம் அதே இருக்கு. இந்த ஃபுட் பிரிட்ஜ்குள்ள வந்தோன்னுங்க அப்படியே ஏசி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, சூப்பராக இருக்கு. பட் இங்கே கிளைமேட்டுமே வந்து நல்லா தான் இருக்கு, அவ்வளோ ஒன்றும் மோசமாலாம் இல்லை. நான் பயங்கரமான சம்மராக இருக்கும் அப்படின்லாம் நினச்சி வந்தோம். பட் கிளைமேட்டுமே டீசெண்டாக தான் இருக்கு. இங்கே வந்து மேலெல்லாம் உங்களுக்கு வந்து சைன் போர்ட்ஸ் இருக்குங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போனாலே போதும். லெஃப்ட் போனால் லெஃப்ட் போகணும் அப்படின்னு அந்த சைன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இங்க எல்லாரும் வந்து இங்கிலீஷ் பேசுறாங்க. நம்ம இங்கிலீஷ்ல பேசினா உங்களுக்கு புரியுது. ஆமா, தாராளமா நல்லா புரியுது. அண்ட் அவங்க கரெக்டா கைட் பண்றாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். சில இடங்கள்ல வந்து தமிழ் ஆட்களும் இருப்பாங்க, எங்கேயாவது அவங்க தமிழ்னு நீங்க சென்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சும்மா தமிழ்ல பேசி பாருங்க, நல்லாவே கைட் பண்ணுவாங்க. அக்வாரியா கேஎல்சிசி அப்படின்றது எக்ஸாக்டாக சூர்யா மாலுக்கு உள்ளே இல்லைங்க. சூர்யா மால் பக்கத்தில் இருக்கிற கோலாலம்பூர் கன்வென்ஷன் சென்டருடைய பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு இடம் அது. நீங்கள் ஒரு வேளை சூர்யா மால் வழியாக நீங்கள் அக்வாரியம் ரீச் பண்ணணுன்னு யோசிச்சிங்கன்னா
சூர்யா மாலுக்கு கீழேயே உங்களுக்கு வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் பெடஸ்ட்ரியன் டனல் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஏர் கண்டிஷன் டனல் தான். ஒரு 5 to 10 minutes வாக்கில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். உள்ளே போயிட்டு கீழே இறங்கணுங்க. இதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்குல்ல நமக்கு. இந்த போட்டிருக்கு பாருங்க, அக்வாரியா வந்துட்டோங்க. அக்வாரியா KLCC கோலாலம்பூர் மலேசியா. இதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம உள்ள போயிட்டு பார்ப்போம். ஓகே, ஓகேங்க. உள்ள வந்த உடனே இந்த எல்லோ மார்க்ஸ் இருக்கும், இதை ஃபாலோ பண்ணி அப்படியே வாக் பண்ண சொன்னாங்க. அண்டு உள்ளே வந்தோடனே நமக்கு வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடைசியாக போகும்போது உங்களுக்கு ஃபோட்டோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. பட் நாங்கள் கண்டிப்பாக வாங்க மாட்டோம். ஓகே, ஸோ பிரானா டேங்க் அண்ட் அதை பற்றியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் சின்னதாக கொடுத்துருக்காங்க. நைஸ் நைஸ் நைஸ். ஸோ அவ்வளோதாங்க. இது அப்படியே ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது மட்டும்தாங்க உங்கள் வேலை. இந்த மாதிரி மீனெல்லாம் நான் பார்த்ததே இல்லையடா. பிங்க் கலர்லாம் இருக்குடா. ஏய், அதெல்லாம் நாய்க்குட்டியா? இங்க பாருங்க, இங்க வா, இங்க வா. இங்க போறா. ஐயோ, இது என்ன? இது வித்தியாசமா இருக்கு. ஏய், இங்க பாருங்க, ஸ்டார் ஃபிஷ். இது ஃபிஷ் தானே? ஆமா. அவர் அமைதியா இருக்காரு. எல்லாருமே அமைதியா இருக்காங்க. அண்ட் அங்க பாரு, அங்க ஒரு மாதிரி இருக்கு, அமைதியா படுத்திருக்காங்க. இதோடைய நேம் வந்து பாருங்க, பிரவுன் பேண்டட் பேம்பூ ஷார்க். அப்ப அவரு யாரு? அவரு தான் பிரவுன் பேண்டட் போல இருக்கு. ஏய், அங்க போறா. இவங்க தாங்க பிரவுன் பேண்டட் ஷார்க். இவங்க வந்து ப்ளூ ஸ்பாட்டட் ஸ்டிங்ரே. ஏய், எல்லாரும் ஒண்ணு மேல ஒண்ணு படுத்துறாங்க. சோஷியல் சர்வீஸ்ங்க, பார்ட்டர் சிஸ்டம் இங்க இருக்கு பாருங்க. இந்த லிசர்ட் என்ன ஸ்பீஷீஸ் இது? வித்தியாசமா இருக்கு. ஏஷியன் ஃபாரஸ்ட் ஸ்கார்பியன். எங்க இருக்காரு அவரு? எல்லாம் உள்ள போய் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான டிகிரிலாம் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த டிகிரியில தான் அவங்க இருக்கிறாங்க. இது உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு தான் நினைக்கிறேன். என்னடா ஜூ மாதிரி இருக்கு. உள்ள தண்ணிக்குள்ள ஆல்கோ இந்த ஃபிஷ்ஷை இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையா. பாருங்க, பயங்கரமா இருக்குல்ல. இங்க பாருங்க, ஓப்பனா இருக்குங்க.
பாருங்க ஃப்ளட்டட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ எவ்வளவு பெருசா இருக்கு. கடலுக்குள்ளலாம் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. பயங்கரமா இருக்கு. எவ்வளவு பார்த்ததே இல்ல. ஐயோ இவ்வளவு இங்க போச்சு இப்போ. ஆமா நான் சொன்னேன்லங்க ஒரு டோம் மாதிரி இருக்கணும், அது பேர் டனல். ஸோ அந்த டனலுக்கு வந்து நம்ம இப்படிதான் போகணும். முடிஞ்சிச்சு, போயிட்டு வந்துட்டோமா? பரவாயில்ல, எந்த பயம் தான். சொவீனியர்ஸ்லாம் இருக்குங்க, நம்ம வெளியில வரும்போது பார்க்கலாம். அண்ட் டனலுக்கு போமா, பக்காவா இருக்குங்க வியூ. ஓ பாருங்க, இது எவ்வளவு தூரம் தெரியுதுன்னு தெரியல, பட் அவ்வளவு செம்மையா இருக்குங்க பாக்கிறதுக்கு. நம்ம வந்து ஒரு டனலுக்குள்ள இருக்கோம். கேஜ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வாட்டர் எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்டா தெரியல, பட் சவுண்ட் தண்ணி போற சவுண்ட் கேக்குதா? மீன் தானே சாஃப்டா இருப்பேன்னா நினைச்சுக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான மீனுன்ற மாதிரி. எப்படி மீன்லாம் வந்து இவ்வளவு சைஸுக்கு வளருதுன்றதே தெரியல. நேச்சுரலாவே இதோட சைஸ். இங்க வா. தாடா டேய், அது அவ்வளவு தூரம் இன்னும் மீன்லாம் போதா இல்ல அது கண்ணாடியா? இங்க வருது, இங்க வருது. அப்பா பயமா இருக்குல்ல அது. இங்க பாருங்க ஷார்க்கு. எவ்வளவு பெரிய பல்லு. இங்க வந்து நம்ம வெளியில போட்டோஸ்ல எடுத்தோம்ல, அது ஒரு கார்டு தான். இன்னொன்னு வெளியில வந்து இந்த கார்டு கட்டணும், இந்த மாதிரி கார்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டை கொடுத்து நீங்க அந்த போட்டோஸ் வேணா வாங்கிக்கலாம். நம்ம சும்மா போட்டோஸ் பார்க்கலாம். போட்டோஸ் சும்மா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அண்ட் இங்கெல்லாம் வந்து ஒரு சொவீனியர்ஸ் இருக்கு, வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோஃபா மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, ஐயோ மச்சான் ஒரிஜினலா இருக்குடா. ஒரிஜினல் தான் அது. அது
அங்க வரும் இப்போ இங்க பாருங்க எவ்வளவு பெருசு தெரியும். அத கூட விடு, அங்க ஒண்ணு இருக்கு பாரு. வரா 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 வரா. அப்பா அதே மாதிரி செஞ்சிருக்காங்களா இல்ல அதே தானா? இல்லடா அதுதான்டா. எப்படி பட்டர்ஃப்ளை தான் அப்படியே செஞ்சிருக்காங்க. கீழே பண்ணு. மேல வந்து வெல்கம் டு அட்லாண்டஸ் அப்படின்னு போட்டிருக்குங்க. அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஞாபகமே இல்லைல்ல இல்ல? ஆமா வரவே இல்லை. வந்தோம் வாழ்க்கை கேஎல்சிசி அக்வாரியம்க்கு வந்தோம். நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க நிறையா. இங்கேயும் சொவீனியர்ஸ் மேட்டர் தாங்க. இங்கே சொவீனியர்லாம் பயங்கரமா இருக்கு. ஆஹா இது நல்லா இருக்குல்ல, ஆனா அது அழுக்காகும் கொஞ்ச நாள்ல. இதெல்லாம் வந்து நிறைய செராமிக்குங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணோம். உடஞ்சிருச்சுன்னா நம்ம தலைவர் பில்லை கட்டிடுவாங்க. கோலாலம்பூர் வாங்குறியா மலேசியா வாங்குறியா? முருகர் இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இது நல்லா இருக்குல்லங்க. கோலாலம்பூர் முருகர் இருக்காரு. மலேசியாவும் போட்டு மலேசியா ஓகே. வாங்கிக்கோ. எவ்வளோ இது? 12,000 ஆகுதுங்க. சொவீனியர்ஸ்க்கு மட்டுமே இவ்வளோ கடைங்க. இந்த பக்கமும் போகுது, இந்த பக்கமும் போகுது. ஸோ இதெல்லாம் வந்து டிஷர்ட்ஸ். கடைசியா வாங்கின இந்த கோலாலம்பூர் இந்த மேக்னெட்டுக்கு வந்து 12 ரிங்கட் ஆச்சு. நம்ம வந்து ஃபோரெக்ஸ்ல இன்னும் காசு ஏற்றல. பட் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுடைய இந்தியன் டெபிட் கார்டே கொடுத்து ட்ரை பண்ணோம். அக்செப்ட் ஆயிடுச்சு. நாங்கள் ரூமுக்கு போயிட்டு எவ்வளோ சார்ஜ் ஆச்சுன்றதை நாங்கள் அப்புறம் பார்த்து சொன்னோம். ஓகே, செம்மையா இருந்ததுல இது. இது வரைக்கும் நாங்க வந்து அக்வாரியம் போனதில்லை. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால பயங்கரமா இருந்தது. ரொம்ப எக்ஸாக்டிக்கா இருந்தது. அதாவது இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி வித்தியாசமாலாம் இருந்தது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அண்ட் இதுக்கான டிக்கெட்ஸ் லிங்க் வேணும்னா நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதை நாங்க வந்து க்ளூக் ஆப்ல புக் பண்ணியிருந்தோம். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1200 பர் ஹெட் இந்தியன் ருபீஸ்ல ஆச்சு. எங்களோட கோட் தியாங்கா 28 போட்டு புக் பண்ணுங்க, உங்களுக்கு ஆஃபர்ஸும் கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க வீக்கெண்ட்ஸ்ல வரீங்களா இல்ல வீக் டேல வரீங்களான்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி கரெக்டா ஆப்ஷன்ஸ் கொடுங்க. நாங்க சொல்றது வந்து வீக் டேன்னு சொல்லி நாங்க போட்டிருக்கோம். இந்த டிக்கெட் பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு அதோட வேலிடிட்டி 2026 வரைக்கும் எங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த வீக்கெண்ட்ஸ் வீக் டே இது கூட கொஞ்சம் கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க. போவா இங்க பாருங்க, ஃபுல்லா ஃபுட் கோர்ட் மாதிரி அவ்வளோ கடைங்க இருக்குங்க. நமக்கு தெரிஞ்ச 7-Eleven இருக்கு. போமா உள்ள நிறைய கஃபேஸ். இது ஏதோ சூஷி கடை. 7-Eleven நிறைய இடத்துல இருக்கு. இதெல்லாம் வந்து ஃப்ரோசன் நினைக்கிறேன்டா. நம்ம ஃப்ளேவர்ஸ் இல்ல, இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. பார்பிக்யூ வேற.
எப்படி போகணும்? இது வழியா போகணுமா இல்ல எப்படி? பெடஸ்ட்ரியன் டனல் டு சூர்யா கேஎல்சிசி. சிசி பார்க்குக்கு வந்து இங்க இந்த பட்டன் அமுத்தினா ஓப்பன் ஆகுதுங்க. எல்லாமே இந்த சைன் போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி வாங்க. அது ஒன்றுமே இல்லை, மாலை கம்ப்ளீட்டாக நடந்தே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்படி மேலே ஏறி வந்தீங்கன்னா இதாங்க கேஎல்சிசி பார்க். அண்ட் இங்கே பாருங்க யார் நிற்கிறான்னு. இங்கே பாரு மேலே. ஓ, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்கே எடுத்துட்டு இருக்காங்களா? இந்த பார்க் வந்து பெரிய பார்க்குங்க. யூஸ்வலாக எல்லாருமே மார்னிங்கில் வந்து இந்த ஜாக்கிங், வாக்கிங், சைக்கிளிங் இதுக்கெல்லாம் இங்கே வந்துருவாங்களாம். நல்ல பெரிய பார்க் இது. நம்ம வந்து சூர்யா கேஎல்சிசி மால் வந்தோம் இல்லையா, அதுக்கு அட்ஜசென்ட்டாகவே இருக்குது. நீங்கள் அங்கே இருக்கவங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க கேஎல்சிசி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன். நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம், இல்லைனா வந்து ஒரு வாக் போகிற மாதிரி, இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து இங்கே தான் வந்து வாக்லாம் போகிறாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த மால்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷனை வந்து மிஸ் பண்ணாதீங்க. யூ கேன் ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம். பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். நம்ம இந்த ஜப்பான்லலாம் வந்து செரி பிளாசம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து மினி வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். செம கியூட்டா இருக்குல்ல? என்ன ப்ராப்ஸா இதெல்லாம்? ப்ராப்ஸ் மாதிரி வச்சு. லைட் இருக்கா? ஓகேவா இருக்கு, செம கியூட்டா இருக்கு. இது பேர் வந்து சக்கூரா இன் கேஎல்சிசி பார்க். ஸோ இங்கே தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. இது வந்து அகைன் பார்க்கோட கண்டினியூஷன். ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூட ஈவினிங் டைமில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பேக்ட்ராப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் இஃப் யூ ஆர் பிளானிங் டு டேக் ஃபோட்டோஸ் அண்ட் ஆல், இட்ஸ் அ நைஸ் ஸ்பாட். ஈவினிங்ல வந்தா செம்மையா இருக்கும். ஓ, இது என்னது? இது இந்த ரன்னிங். ஓகே ஓகே. இங்க வந்து இந்த ரன்னிங் பிராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. ஈவினிங் வந்தா செம்மையா இருக்கும். பட் எங்களோட ஹம்பிள் அட்வைஸ் என்னன்னா வந்து இந்த மாதிரி மத்தியான நேரத்துல கொஞ்சம் வெயில் பார்க்காம வந்து போட்டோஸ்லாம் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஈவினிங் வந்து செம்ம க்ரௌட் ஆயிடும். தெரியுதா உங்களுக்கு ட்வின் டவர்? ஓகேங்க, நம்ம வந்து அக்வாரியம் முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ நம்ம எப்படி இதோட முடிச்சுக்கலாம். அக்வாரியம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷனுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த இதெல்லாம் அந்த ஸ்பீஷீஸ்லாம் பார்க்க பிடிக்கும்னாலும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய வித்தியாசமா இருந்தது, பயங்கரமா. நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி டிக்கெட்ஸ் வந்து க்ளூக்ல நம்ம புக் பண்ணியிருந்தோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. எங்களோட கோட் தியாங்கா28 யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். அண்ட் ஃபாலோட் பை இப்போ நம்ம வந்து கேஎல்சிசி பார்க் வந்திருந்தோம். அதுவும் செம்மையா இருந்தது. லைக் இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபோட்டோ ஸ்பாட் சொல்லலாம். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இங்க. ஸோ இங்கேயும் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இந்த பார்க்கையும் நீங்க வந்து பார்க்கலாம். இங்க இருந்துமே நம்ம ட்வின் டவருக்கு அந்த பேக்ரவுண்ட்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம ப்ராப்பரா ட்வின் டவருக்கே போறோம். வேற வேற ஆங்கிள்ஸ்ல நம்ம அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். போட்டோ ஸ்பாட்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். அது கூடவே வந்து அங்க வந்து நம்ம துபாயில பார்த்தோம் இல்லையா ஒரு வாட்டர் ஃபவுண்டன் ஷோ, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃபவுண்டன் ஷோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் அந்த ஸ்ட்ரீட் டைம்ல நைட் வந்து நம்ம ஒரு நைட் மார்க்கெட்னு ஒரு சம் பிளேஸ் கால்டு பியூட்டிக் பினாங் சம்திங் பிளேஸ், அங்கேயும் நம்ம போறோம். ஸோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பட் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றோம். நீங்க இன்னும் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.